ஹலோ வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நாங்க ஒரு சில விடயங்கள் Facebookலயும் சரி, இல்ல எடுத்துக்க போனா என்னோட சோசியல் மீடியாவிலையும் சரி வைரல் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு சில விடயங்களை பத்தி தான் இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல பேச போறோம். எல்லாருக்குமே தெரியும், தளபதி விஜய் அவர்களுக்கும் அவரோட மனைவி சங்கீதா அவர்களுக்கும் விவாகரத்து சம்பந்தமான சில விடயங்கள் இப்போ ரீசன்ட் டேஸா போயிட்டு இருக்குது. தளபதியோட மகன் ஜேசன் சஞ்சய் இப்ப கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ தான் நெட்டிசன்கள் மத்தியில ரொம்பவே பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்குன்னு கூட சொல்லலாம். தளபதியை பொறுத்த வரைக்கும் தன்னோட மனைவியை பிரிஞ்சு வாழ்றாரு, தன்னோட பிள்ளைகளை விட்டுட்டு தனியா வாழ்றாரு, ஒரு சினிமா நடிகை பின்னாடி போறாரே, தன்னோட பிள்ளைகளுக்காக அவர் எதுவுமே பண்ணலையே. அவங்களுடைய மகள் திவ்யா சாஷா கூட தன்னோட பட்டமளிப்பு விழாவில தன்னோட அண்ணனோட இருக்கக்கூடிய ஒரு சில புகைப்படங்கள் வெளியாகி இருந்துச்சு. எனவே இதெல்லாம் பார்க்கும் பொழுது அநேகமானவரோட கருத்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மகளை கூட பாக்குற அளவுக்கு தகுதி இல்லாத ஒரு தற்கொலை அப்படிங்கிற மாதிரி விஜய பத்தி பல விமர்சனங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பல விமர்சனங்களை எல்லாருமே முன் வச்சுட்டு இருந்தாங்க. விஜய் சம்பந்தமான பல விவாதங்கள் பல இடங்கள்ல எழுந்திருக்குது. விஜய் தன்னோட மனைவியை பிரிஞ்சு வாழ்றதுக்கு காரணம் த்ரிஷா தான் அப்படிங்கிற மாதிரியும் விஜயோட மனைவியே ஒரு சில வாக்குமூலங்களை கொடுத்திருக்கிறாங்க. இந்த விவாகரத்துக்கு நான் கேட்கறதுக்கான காரணமே அவர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஒரு நடிகையோட தொடர்புல இருக்கிறாரு அப்படிங்கிறதுதான். அந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல பரவலாகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் இப்போ சினிமா ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்கிறாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் தான். விஜயும் சங்கீதாவும் விவாகரத்து கோரி இருந்த நிலையில சங்கீதா விஜயோட வீட்டுல இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சங்கீதாவுக்கு ஆதரவா பலரும் குரல் கொடுத்துட்டு வந்தாங்க. ஒரு புறம் விஜய்க்கு ஆதரவா பலரும் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ரொம்ப காலமா எந்த ஒரு சோசியல் மீடியாவிலையும் சரி, இல்ல விஜயோட எந்த ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், படம் வெளியீடா இருக்கட்டும், இது தொடர்பான எந்த ஒரு விடயத்திலுமே விஜயோட சங்கீதாவை காண்கிறது ரொம்பவே குறைவான ஒரு விடயமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களை நாங்க பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுது சங்கீதா தன்னோட மகனான ஜேசன் சஞ்சய் கூட லண்டன்ல எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் பெரிதுமே நெட்டிசன்கள் மத்தியில வரவேற்பு பெற்றுச்சு. அது ரொம்பவே வைரலாவும் ஆகியிருந்துச்சு. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல விஜயும் சங்கீதாவும் விவாகரத்து கோரி நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்திருந்த டைம்ல சங்கீதாவோட மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழக்கும் போடப்பட்டிருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல விஜய் சங்கீதாவினுடைய வழக்கு கோர்ட்ஸ்ல இயரிங்ஸுக்கு வர ரெண்டு பேருமே அந்த வழக்குல பங்கு பெறல அப்படிங்கறதுனால அந்த கேஸ் கொஞ்சம் தள்ளுபடி ஆகினுச்சு. இப்படி இருக்கும் பொழுது விஜய் சிஎம் ஆகினதுக்கு அப்புறமா த்ரிஷாவோட அந்த அட்டகாசத்துக்கு அளவில்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. காரணம், த்ரிஷா விஜயோட சிஎம் பதவியேற்கும் நிகழ்வுலையும் பங்கு பெற்றிருந்தாங்க. அதை தொடர்ந்து விஜயோட பர்த்டே டைம்லயுமே ஒரு போஸ்ட் போட்டு விட்டுட்டாங்க. விஜய் சும்மா இருந்தாலும் இந்த த்ரிஷா சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே த்ரிஷாவை ரொம்பவே ஏசக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு த்ரிஷா தள்ளப்பட்டாங்க. சோ இது உட்பட பல சவால்களை தாண்டி விஜயோட லைஃப் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நிறைய விடயங்களை நாங்க எடுத்து பார்க்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருக்குமே செட் ஆகாதா, இல்ல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும், இதுதான் எங்களோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அதிக அளவான ரசிகர்கள் விருப்பப்பட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல விஜயோட அம்மா சோபனா சொல்லியிருப்பாங்க, விஜயோட சங்கீதா சேர்ந்து வாழுவாங்க, அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே நாங்க அறிவுரை சொல்லி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டர்வியூமே ரொம்பவே பேசு பொருளா மாறி இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி ஒரு பாயிண்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, விக்மா அப்படிங்கிற ஒரு மூவியை ஜேசன் சஞ்சய் இயக்கிட்டு இருக்கிறாருங்க. சோ இந்த டிரெக்டர் ஃபீல்டுக்குள்ள ஜேசன் சஞ்சய் உள்நுழைஞ்சிருக்கிறாரு. பலரும் அவருக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு வராங்க. இந்த டைம்ல தன்னோட பிள்ளைகளை கூட பார்க்காத தற்குறி விஜய் அப்படின்னு சொல்லி கூடியவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறாரு ஜேசன் சஞ்சய் அப்படின்னு சொல்லி ஒரு புறம் ரசிகர்கள் இப்போ இந்த விடயத்தை பேசு பொருளா மாத்திருக்கிறாங்க. சிக்மா மூவி சம்பந்தமா டைரக்டர் ஜேசன் சஞ்சய டிடி அவர்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூல மனம் திறந்து ஜேசன் சஞ்சய் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அதுல ஒரு சில விஷயங்களை நாங்க பார்க்கும் பொழுது, நீங்க இந்த மூவி ஹிட் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களை ஒரு காலிவுட் சைட்ல யாரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நீங்க யாரை கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஃபர்ஸ்ட் என்னோட மைண்டுக்கு வர்றது என்னோட அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி ஜேசன் சஞ்சய் பதில் கொடுத்திருப்பாரு. இந்த ஒரு விஷயத்த இப்ப எல்லாருமே தங்களோட ஸ்டேட்டஸ்லயும் பதிவிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்த எடுத்து போட்டு நிறைய விவாதங்களையும் கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இப்ப அவர் ஒரு சிஎம் இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது
கண்டிப்பா நானும் என்னோட தங்கச்சும் ரொம்பவே கேர்ஃபுல்லா சில விடயங்களை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜேசன் சஞ்சய் சொல்லியிருப்பாரு. ஜேசன் சஞ்சய்க்கு தன்னோட தங்கச்சின்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அவங்களோட படிப்புக்காக தான் அவங்க வந்து வெளியில இருக்கிறாங்க, இப்போ நான் இங்க இருக்கிறேன், இனிமே அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாருங்க. சோ விஜய்க்கும் அப்ப அவங்களோட ஃபேமிலிக்கும் இனிமேல் லிங்க் இருந்துட்டுதான் இருக்குது. சொல்றவங்க என்ன வேணா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விடயம் வந்து இப்போ பேசு பொருளா மாறி இருக்குது. இப்போ நம்மளோட நெட்டிசன்கள் எல்லாமே விஜயோட மகன் ஜேசன் சஞ்சயோட இன்டர்வியூவை எடுத்து போட்டு சில தற்குறிகள் கேட்டுக்கோங்க, இன்னுமே அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விடயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா எதையுமே நாங்க காது கொடுத்து கேட்காம தீர விசாரிக்காம ஒருத்தவங்களை வந்து சோசியல் மீடியாவில வந்து ரொம்பவே ரொம்ப கிளப்புறதா இருக்கட்டும், பர்சனல் லைஃப சோசியல் மீடியாவுக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்றதா இருக்கட்டும், ரொம்பவே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். மற்றொரு காணொலியில சந்திக்கலாம்.